என்ன தம்பி, என்ன சோகமா இருக்க? அம்மா என்ன திட்டிட்டே இருக்காங்கப்பா. வாழைப்பழ சோம்பேறின்றாங்க. வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்றாளா? வாழைப்பழ சோம்பேறின்னா என்ன? வாழைப்பழ சோம்பேறினா இப்போ பலாப்பழம் இருக்குது, பலாப்பழத்தை சாப்பிடுறது லேசா சாப்பிடலாமா? அதுக்கு தோலை பிரிச்சு எடுக்கணும், கையில எண்ணெய் போட்டு அது சொலையை பிடுங்கி எடுக்கணும். சரி, இப்ப மாம்பழம் அது தோலை சீவி அதை வெட்டி சாப்பிடலாம். சரி, அப்ப வாழைப்பழம் அது ஈஸியா உரிச்சு சாப்பிட்டுருலாம். இதுதான் வாழைப்பழ சோம்பேறினா. ஒருத்தர் ஒரு சத்திரத்துல படுத்து கிடந்தாராம். உடனே இன்னொருத்தர் வந்தவர், என்னப்பா படுத்து கிடக்க, பக்கத்துல கல்யாண வீட்டுல பழம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாரா. உடனே நீனே வாங்கி கொடுத்துறான் எனக்கு அப்படின்னாராம். படுத்து கிடந்தாராம் இவரு. அவரு போய் வாங்கிட்டு வந்தாரா, இந்தா சாப்பிடுப்பா அப்படின்னாராம். அப்பவும் எலும்பலையாம், படுத்தே கிடந்தாராம். என்ன சொன்னாராம், அதை உரிச்சு எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். வாழைப்பழத்தை உரிச்சு அதை சாப்பிட கொடுக்கறது தான் என்னது வாழைப்பழ சோம்பேறி. சரியா? அப்பா நிலுங்க. எதுக்குடா? இத குப்பையில போட்டு குப்பை போடணுமா? இதுதானே வாழைப்பழ சோம்பேறினா இதுதான்.